மகாவிஷ்ணுவின் 3 நாள் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைய இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அவிநாசி அருகே ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு அலுவலகம் வீட்டில் சென்னையில் வந்த போலீசார் நேற்று சோதனை நடத்தின. அந்த சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு பென்ட்ரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாமல் அந்த பரம்பொருள் பவுண்டேஷனுக்கு பண பரிவர்த்தனை பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தது தொடர்பாகவும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது போலீஸ் காவல் இன்றும் நிறைவடைய இருக்கிறது. அது நிறைவடைவதையொட்டி தற்போது போலீசார் அவரிடம் விசாரணையானது இந்த 3வது நாளாக நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் இது தொடர்பாக, அதாவது இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டதற்கான காரணம் மாணவர்கள் மத்தியில் சர்ச்சைக்குண்டான மாற்றுத்திறனாளிகள் கருத்துக்கள் தெரிவித்ததற்காக இந்த கைது செய்யும் நடவடிக்கையானது ஈடுபட்டனர். தற்போது அவரிடம் இன்று மாலை கிட்டத்தட்ட இந்த மாலை மட்டும் அவரை 4 மணி அளவில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 10 லட்சம் வரை பணம் இருப்பதை தற்போது போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர் அவரது வங்கிக் கணக்கில். இன்று மாலை அவரது 4 மணிக்கு இந்த சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை அடுத்து மேலும் வேற ஏதாவது அவர் மீது வழக்குகள் போட இருப்பது குறித்து போலீசார் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.